ஓம் நமோ பகவதே சர்வமங்கலதாயினி சர்வயந்திரஸ்ரோபணி சர்வமந்திரஸ்ரோபணி சர்வலோகஜனனி சர்வவிஷ்டபிரதாயினி மகாதிரிபரசுந்தரி மகாதேவி சர்வவிஷ்டம் சாதை சாதை ஆபத்தோ நாசி நாசி சம்பதோ பிரபரவை சக குடும்ப வர்த்தே வர்த்தே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவாசு வருடம் தட்சிணாயன புண்ணிய கால ஆரம்பம். ஆடி மாதம் 1ஆம் தேதி. இன்று 17/7/2025 வியாழக்கிழமை. இன்று சப்தமி திதி. இரவு 7:09 வரை, பிறகு அஷ்டமி. இன்றைய நாளில் ரேவதி நட்சத்திரம் இரவு 3:39 பிறகு அஸ்வினி நட்சத்திரம். நேத்திரம் 1, ஜீவன் பாதி. சித்த யோகம் அமர்த யோகமும் கூடிய சுப நாள். சூனிய திதி. ஆடி பண்டிகை சர்வ நதி அபிஷேகம். நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள். தட்சிணாயன புண்ணிய கால ஆரம்பம். ஆடி மாதம் 1ஆம் தேதி. சர்வ ஆலயங்கள் குலதெய்வங்களுக்கு அனைத்துக்கும் சென்று வழிபட சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் புண்ணிய நாளாக ஆரம்பிக்கிறது. நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்று வார சூலை தெற்கு தென் கிழக்கு பரிகாரம் தைலம். பகல் 2 மணி வரை வார சூலை உள்ளது. நண்பர்களே, இன்றைய ராசி பலன் அதோடு சேர்ந்து நட்சத்திர பலன். ஒவ்வொரு ராசிக்கும் அதை சார்ந்த நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன். இன்று மேச ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்திலும், சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரத்திலும், தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள். அனைத்து காரியங்களும் கைகூடி வரும். பெரியோர் சந்திப்பு, நன்னாள், தெய்வ வழிபாடு, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிலை, வர்த்தகம், தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையும். மிகவும் சிறப்பு. மேசராசியில் பிறந்த பரணி நட்சத்திரம், சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரம், தனுசு ராசியில் பிறந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயமும், ஓரளவுக்கு வருவாயும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும். பெரிய அளவுக்கு வருவாய் இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கான சிக்கல்கள், பிரச்சனைகள், இழப்புகள் இல்லை. நடுநிலையான நாள் இன்றைய நாள். மேசராசியிலேயே கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும், சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும், தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும் பிறந்தவர்கள் சற்று கவனம், நிதானம், பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள். மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நடத்தது நல்லது. மன உளைச்சல், சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையோடு இருப்பது நன்று. ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், தனுசு ராசி மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சற்று கவனமோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதம், பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்படும் என்பதனால் மிகவும் கவனமோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மன உளைச்சல் வராமல் எதிலும் கவனம். தன் பொருளை வைத்ததில் சிக்கல் ஏற்படும். வீண் வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது நன்று. ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும்
கன்னி ராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் மகர ராசியில் பிறந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் மிகவும் சிறப்பு. நேற்றைய சிக்கல் பிரச்சனைகள் தீர்ந்து இன்றைய நாள் சாதகமாகவும் மனசாந்தமும் சந்தோஷமும் வருவாய் கூடும், மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்துடன் ஆலயம் சென்று அல்லது குல தெய்வத்தை வெளிப்படுவதன் மூலம் மீண்டும் அதிகபட்ச நன்மை ஏற்படும். வீட்டில் சந்தோஷமும் பிறரிடத்தில் பழகும்போது மனமகிழ்ச்சியும் சாந்தமும் உறவினர் வருகை அல்லது நண்பர்கள் வருகையால் மன சந்தோஷம் அடையக்கூடிய நாள். ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். வீண் சிக்கல்கள் ஏற்படும் என்பதனால் சற்று கவனம் எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் நன்று. அஸ்த நட்சத்திரம் துலா ராசி, அதாவது மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் துலா ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சற்று கவனம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதம், பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்படும் என்பதனால் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. உடன் இருப்பவர்களால் சிறு சிறு சங்கடங்கள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால் கவனமோடு இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் துலா ராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் கும்பராசியில் பிறந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கும் சர்வகாரிய ஜெயம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி கூடும். நேற்றைய நாளில் சிறு சிறு சங்கடங்கள் எல்லாம் விலகி இன்றைய நாள் புத்துணர்ச்சியோடு சர்வ சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் கூடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். மிதுன ராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் புனர்பூச நட்சத்திரத்திலே 4ஆம் பாதம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் துலா ராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் விசாக 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கும் சற்று கவனமோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் சிறு சிறு சிக்கல்கள் அல்லது காயங்கள் அல்லது சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் பொறுமையோடும் இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதத்தில் முழுக்க தவிர்ப்பது நன்று. கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மீனராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சர்வகாரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம், எண்ணியது நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள். தெய்வ வழிபாடு, தெய்வத்தின் அனுகிரகம், உற்றார் உறவினர்களுடைய வருகை, மனமகிழ்ச்சி, நண்பர்களுடைய வருகையால் மனமகிழ்ச்சி, சாந்தம் ஏற்படக்கூடிய நாள். ஆயிலி நட்சத்திரம் கடகராசியில் பிறந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்கள், விருச்சிக ராசியில் பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள், மீனராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சர்வ பொறுமையோடு இருக்க வேண்டும். சற்று வீண் சிக்கல்களை ஏற்படுத்த வேண்டாம். தானாகவே நன்மை வந்து சேரும். தன் வாதத்தால் பிரச்சனைகள் வராமல் பொறுமையோடு இருந்து சர்வ காரியத்தை வெற்றியோடு ஜெயமாக்க இன்றைய நாள் உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் மிகவும் தேவையான நாளாக இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.